வண்டிப்பெரியார் பேருந்து நிலையம் அருகில் இருந்து காணாமல் போன ஆட்டோவை மவுண்ட் வியூ பாயிண்டிலிருந்து கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடித்தனர். டவுனில் ரெஸ்டாரண்ட் ஊழியரான ரெஜி என்பவரின் ஆட்டோ இந்த மாதம் 10ஆம் தேதி முதல் காணாமல் போயிருந்தது. வண்டிப்பெரியார் ராஜமுடியை சேர்ந்த நபரும் பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வரும் பெரியார் ரெஸ்டாரண்டில் ஊழியருமான ரெஜியின் பிரைவேட் ஆட்டோதான் கடந்த 10ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு காணாமல் போனது. ரெஸ்டாரண்ட் ஊழியரான ரெஜி காலையில் வீட்டிலிருந்து இந்த ஆட்டோவில் தான் வேலைக்கு செல்வது. பஸ் ஸ்டாண்டின் பின்பகுதியில் பார்க்கிங் மைதானத்தில் வாகனம் நிறுத்திய பின்பு வேலைக்கு சென்று வந்துள்ளார். தொடர்ந்து இறங்கும் நேரத்தில் தான் வாகனம் எடுக்கப்படும். ஆனால் இந்த மாதம் 10ஆம் தேதி இரவு வேலை முடிந்து இறங்கிய ரெஜி ஆட்டோவை எடுக்க சென்ற போது பார்க் செய்த இடத்தில் ஆட்டோ இல்லை. தொடர்ந்து விசாரணை நடத்தி வண்டிப்பெரியார் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. சுமார் 8:30 மணிக்கு வாகனம் இங்கிருந்து காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டது. இதன் பின்பு கடந்த 7 நாட்களாக வண்டிப்பெரியார் காவலர்கள் பல இடங்களில் விசாரணை நடத்தினர். சிசிடிவி மையமாக வைத்து விசாரணை நடத்துவதற்கிடையே கடந்த தினம் காலை மவுண்ட் எஸ்டேட்டில் வியூ பாயிண்டில் செல்லும் வழியில் கொழுந்தெடுக்க செல்லும் எஸ்டேட் தொழிலாளிகள் சந்தேகப்படும் விதத்தில் ஆட்டோவை கண்டுள்ளனர். இதை அருகில் வசிப்பவர்கள் தெரிவித்து காவல் நிலையத்தில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் ரெஜியின் ஆட்டோ இங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து ஃபாரன்சிக் அதிகாரிகள் உட்படுள்ளவர்கள் பரிசோதனை நடத்தினர். திருட்டு சம்பவங்களுக்காக ஆட்டோ எடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் விசாரணை நடத்தப்படுகிறது. அதே நேரம் வாகன திருட்டும் வாகனத்தில் உள்ள பேட்டரிகள் உட்பட உள்ள பொருட்கள் திருடப்படுவதும் வண்டிப்பெரியார் பகுதியில் தொடர்ந்து வருகிறது. நியூஸ் பியூரோ, வண்டிப்பெரியார்.